இன்றைக்கி என்ன வைப்பேன்னா ஆடிட் ஆஃப் பேங்க்ஸ். சரியா, ஆடிட் ஆஃப் பேங்க். அது வந்து ஆடிட் ஆஃப் பேங்க் என்னென்னா, ஃபஸ்ட்டு வாட் ஆர் த பெக்யூலியாரிட்டிஸ் அப்படின்னா ஒரு ஸ்பெஷலைசேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த மாதிரி இன்வால்வ் இன் பேங்க் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, பெக்யூலியாரிட்டிஸ் இன்வால்வ் ஹியூஜ் வேல்யூம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன், ஹியூஜ் வேல்யூம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், wide geographical spread of banks networks, large range of product and service offered, extensive use of technology, strict vigilance by banking regulation regulators etc. அப்போ பேங்க்னா டக்குன்னு நமக்கு ஞாபகம் வர வேண்டிய அந்த பெக்குலாரிட்டிஸ் என்னென்னா, ஹியூஜ் வேல்யூம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி இன் டிரான்சாக்ஷன். ஹியூஜ் வேல்யூம் நிறையா இருக்கும். அதே மாதிரி வைட் ஜியோகிராஃபிக்கல் ஸ்ப்ரெட் ஆஃப் பேங்க் நெட்ஒர்க்ஸ், பேங்க் நெட்ஒர்க், லார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர்டு, எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் பை பேங்கிங் ரெகுலேட்டர் எக்ஸெட்ரா. ஹியூஜ் வேல்யூம் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி, வைட் ஜியோகிராஃபிக்கல் ஸ்ப்ரெட்டு, large range of product and services, extensive use of technology, strict vigilance by banking regulators. ரைட்டா? அடுத்து what are the various types of banking entities? என்னென்ன வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் என்டிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, கமர்ஷியல் பேங்க், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், பேமெண்ட் பேங்க்ஸ், டெவலப்மெண்ட் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அப்படின்னு ஒரு வரைய கொடுத்துருக்காங்க. சரியா, கமர்ஷியல் பேங்க் ஆர் ஒய்டஸ்ட் ஸ்ப்ரெட் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. கமர்ஷியல் பேங்க் தான் ஒய்டஸ்ட் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா that provide a number of products and services to general public and other segment of economy. Two of its main functions are accepting deposits and granting advances. ரெண்டு தான் கமர்ஷியல் பேங்க். இப்போ இங்கே தான் மக்களுக்கு நிறைய சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் நம்பர் ஆஃப் சர்வீசஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜென்ரல் பப்ளிக்கு. வைட் ஸ்ப்ரெட் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன், இதோட மெயின் டூ ஃபங்க்ஷன் என்னென்னா, அக்செப்டிங் டெபாசிட் அண்ட் கிராண்டிங் அட்வான்ஸ். டெபாசிட் அண்ட் கிராண்டிங் அட்வான்சஸ். டெபாசிட் வாங்க வேண்டியது, அதை வந்து அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியது, இதுதான் அவங்களோட வேலை. சரியா, இப்போ இது கமர்ஷியல் பேங்கோட. ரீஜனல் ரூரல் பேங்க். சரி, இப்போ கமர்ஷியல்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன், ப்ரொவைட் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் டு பப்ளிக், ஜென்ரல் பப்ளிக். மெயின் ஃபங்க்ஷன் டூ தான், அக்செப்ட் டெபாசிட், ப்ரொவைடு அட்வான்ஸ், கிராண்டிங் அட்வான்ஸ். இப்போ அடுத்து ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னா, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் ஆர் known as RRBs are the bank that have been set up in rural areas, different state of country, to cater to the basic banking and financial needs to the rural communities. Regional ruralனா RRB பேங்க் தட் ஹேவ் பீன் செட்டப் இன் ரூரல் ஏரியாவில் வந்து செட் பண்ணுவாங்க. ரூரல் ஏரியாவில் இருக்கிறத ரூரல் பேங்க், அவ்வளோதான். ரீஜனல் ரூரல் பேங்க்னா ரூரல் ஏரியாவில் இருக்கிறது ரீஜனல் ரூரல் பேங்க். இது பேசிக் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் டு ரூரல் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. இப்போ பஞ்சாப் கிராமின் பேங்க், திரிபுரா கிராமின் பேங்க், அலகாபாத் யூபி கிராமின் பேங்க், ஆந்திர பிரதேஷ் கிராமின் விகாஸ் பேங்க், அதெல்லாம் ரூரல் ஏரியாவில் இருக்கிற பேங்க் எல்லாம் ரீஜனல் ரூரல் பேங்க், அவ்வளோதான். அவங்களோட பெனிஃபிட்டாக உருவாக்கப்பட்டது தான் இது. அடுத்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் கமர்ஷியல் பேங்க். அதே மாதிரி தான், ஒன்லி பட் ஆர் செட்டப் ஆன் த பேஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ். கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் ஆல்சோ சேம் அஸ் கமர்ஷியல் பேங்க், பட் only or set up on the basis of cooperative principle and registered under the Cooperative Society Act of the respective state or multi-state cooperative society act, usually cater to needs the agricultural and rural sector. Gujarat State Cooperative Bank Limited, Chhattisgarh Rajya Sankageri Bank மாதிரி ஆதிட் அந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ்னா அந்த ஸ்டேட்டுக்கு பண்ணிக்க அவ்வளோதான். சேம் லைக் கமர்ஷியல் பேங்க், பட் செட்டப் பேஸ் அந்த கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல் ஆக்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் அந்த கோஆப்ரேட்டிவ் ஆக்ட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட். இது ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் அண்ட் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் அண்ட் கேட்டர் யூஸ்வலி நீட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் செக்டார்ஸ். இதுவும் ரூரல் கொடுக்கும். அப்படியே தான் கமர்ஷியலும் இதையும் கொஞ்சம் மெர்ஜ் பண்ண மாதிரி ரூரலும் இங்கே கொடுப்பாங்க, அதுவும் அதே கோஆப்ரேட்டிவ். அடுத்து பேமெண்ட் பேங்க்ஸ் ஆர் நியூ டைப் ஆஃப் பேங்க் இது which have been recently introduced by RBI. They are allowed to accept restricted deposit, but they cannot issue loans on credit cards. பேமெண்ட் பேங்க் அப்படின்னா டெபாசிட்டை வாங்கிக்குவேன், ஆனாலும் ரெஸ்ட்ரிக்டட் டெபாசிட்ஸ் allowed to accept a restricted deposit
பட் cannot issue loan on credit card. அவங்க லோனோ கிரெடிட் கார்டோ கொடுக்க மாட்டேன். however customer can open current and savings account and also avail facilities of ATM, debit card, internet banking and mobile banking. அப்போ நீ உள்ளே போட்டு மட்டும் வச்சுக்கலாம், வெளியே பேங்க்லேருந்து கொடுக்க மாட்டேன். அங்கே ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சுக்கலாம் போல். பேமெண்ட் பேங்க்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. பேமெண்ட் பேங்க் ஆர் நியூ டைப் ஆஃப் பேங்க் which have been recently produced or introduced by RBI, allowed to accept restricted deposit but they cannot issue loans and credit card. Is the also can open current and savings account, also avail ATM card, internet banking, mobile banking எல்லாமே வச்சுக்கலாம். ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க். இதெல்லாமா சரி ரைட். ஏதோ இப்போ 4 பேங்க் பார்த்துருக்கோம். என்னென்ன கமர்ஷியல் பேங்கு, கமர்ஷியல்னால் வைடு ஸ்ப்ரெட் பேங்கிங் இன்ஸ்டியூஷனு, ஜென்ரல் பப்ளிக்கு அதிகமாக நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை கொடுக்குறது கமர்ஷியல் பேங்க். 2 மெயின் ஏரியா வந்து அக்செப்ட் டெபாசிட் அண்ட் ப்ரொவைட் கிராண்டிங் லோனு, கிராண்டிங் அட்வான்ஸ். இதே ரீஜனல் ரூரல் பேங்க்னா situated on the RRBs and bank having the set up in rural areas, different states and country for the need for the rural communities. அடுத்து கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னா இட்ஸ் சேம் as a commercial bank but only acted by the cooperative principles. They register under the Cooperative Societies Act for the respective states and multi-states cooperative societies. அவ்வளோதான் இது. அடுத்து பேமெண்ட் பேங்க்னா நியூ பேங்கு இன்ட்ரோடியூஸ் பை RBI. இதில் என்னென்னா ஒன்லி allowed restricted deposit but not provide loans or credit card. You can also open சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட், ஏடிஎம் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் எல்லாமே வச்சுக்கலாம். அந்த பேடிஎம் பேங்க், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அந்த மாதிரி. சரி, அப்போ டெவலப்மெண்ட் பேங்க் had been conceptualized to provide fund for infrastructure facilities. Development bank had been conceptualized to provide fund infrastructural facilities important for the economic growth of the country. Have been conceptualized to provide funds for infrastructural facilities. But development bankனா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் நம்ம நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக. அப்போ அது வந்து கவர்மெண்ட் பேங்க் போல். டெவலப்மெண்ட் பேங்க் had been conceptualized to provide funds infrastructure facility important for economic growth of the country. ரைட். அது இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் இந்தியா, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் அவங்களோடது. அடுத்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் having set up by RBI to make available basic financial and banking facilities to unserved and unorganized sector like small marginal farmers, small micro business units. Equitas Small Finance Bank, Small Finance Bank. Small Finance Bank have been set up by RBI to make available basic financial and banking facilities to unserved and unorganized sector like small marginal farmer, small unserved unorganized செக்டருக்காக உருவாக்கப்பட்டது தான் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். முடிஞ்சு, அவ்வளோதான், போதும். இதுதான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் என்டிட்டிஸ். அடுத்து 3வது என்ன சொல்கிறாங்கன்னா ரைட். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா என்ன, ஃபங்க்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிசர்வ் பேங்க் முக்கியம். ரிசர்வ் பேங்க்னா யார், என்னன்னு பார்ப்போம். ஃபங்க்ஷனிங் ஆஃப் பேங்கிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா இஸ் ரெகுலேட்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா which act as a central bank of our country. ஃபங்க்ஷனிங் ஆஃப் பேங்கிங் இண்டஸ்ட்ரியே ஃபங்க்ஷன் ஆகுறதே ஒரு ரெகுலேட் பண்ணுறதே RBI தான். அதுதான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அவர் கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்கே RBI தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஓகே ரைட். இப்போ என்னன்னா ரைட் புரியுது. ரைட் அபவுட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரிசர்வ் பேங்க் ஃபங்க்ஷனிங் பேங்கிங் இண்டஸ்ட்ரியை ரெகுலேட் பண்ணுறதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரி. அடுத்து RBI அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இவ்வளோதான்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா என்ன, வடவேன். எல்லா பேங்க் இண்டஸ்ட்ரி நடக்கிறது ரெகுலேட் பண்ணுறதே RBI தான். அவன் தான் நம்ம கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்க். இப்போ அவனோட ரெஸ்பான்சிபிள் ஃபார் RBI ரெஸ்பான்சிபிள் ஃபார் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா RBI இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூயன்ட் ஆஃப் இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம். டெவலப்மெண்ட் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் constituent of Indian financial system which comprise bank and non-banking financial institution. Development supervision of constituent of India financial system.
டெவலப்மெண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம், அதோட டெவலப்மெண்ட் சூப்பர்விஷனையும் பார்க்குறது ஆர்பிஐயோட வேலை. கான்ஸ்டியூண்ட் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் which comprise bank and non-banking financial institution, determining in conjunction with the central government the monetary and credit policies, keeping in with the need of the hour. Determining in conjunction with the central government the monetary and credit policies, keeping in with the need of the hour. Determining in conjunction with the central government monetary and credit policies, keeping in with the need of the hour. போட்டிருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் ரெண்டு விஷயத்துக்கு, கான்ஸ்டியூண்ட் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்துக்கு என்ன ரெஸ்பான்சிபிள், சூப்பர்விஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறது ஆர்பிஐயோட வேலை தான். அடுத்து கன்ஜக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட், மானிட்டரி அண்ட் கிரெடிட் பாலிசியை என்ன எப்படி சொல்லணும், மானிட்டரி அண்ட் கிரெடிட் பாலிசிஸ்லாம் எப்படி பண்ணணுமோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்ஜக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கன்ஜக்ஷன் பண்ணி மானிட்டரி அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிட்டரி அண்ட் கிரெடிட் பாலிசி வந்து நீட் ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அது ஆர்பிஐயோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ. ஆர்பிஐயோட முக்கியமான வேலைகள் என்ன, இஷ்யூ ஆஃப் கரன்சி, ஃபஸ்ட்டு கரன்சி, ரெகுலேஷன் ஆஃப் கரன்சி இஷ்யூ, காசை கொடுக்கணும், காசை கரெக்டாக கொடுக்கணும், ஆக்டிங் எஸ் அ பேங்கர் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அதான் அவங்களுக்கு இவங்க ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இவன் ஒரு பேங்கராக இருக்கணும். ஆக்டிங் எஸ் எ பேங்கர் டு கமர்ஷியல் அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் including term lending institution. Responsibility of regulation the activities of commercial and other banks. Responsibility of regulating the activities of commercial and other banks. No bank can commence the business of banking. No bank can commence the business of banking or open new branches without obtaining license from RBI. The RBI also has the power to inspect any bank. ஃபஸ்ட் ஆர்பிஐனா என்னென்னு சொல்லமா, அவன் தான் முக்கியமான ஆள். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் அவர் கண்ட்ரி, ரெகுலேட்டட் பை பேங்கிங் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஃபங்க்ஷனிங் ஆகிறதுக்கு இவன் ரெகுலேட் பண்ணுறேன். அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா டிட்டர்மினிங் டெவலப்மெண்ட் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம், கான்ஸ்டியூண்ட் ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம். அடுத்து கன்ஜக்ஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிவிட்டு மானிட்டரி அண்ட் கிரெடிட் பாலிசியை வந்து இது பண்ணுறது. அடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ வந்து இஷ்யூ ஆன் கரன்சி, issuance of regulation of currency issue, acting as a banker for central and state government, acting as a banker to commercial and other types of banks including the term lending institution, responsible for regulation of activities commercial and other banks. No bank can commence the business of banking or open new branch without obtaining license from a. No bank, எந்த ஒரு பேங்கும் தனியாக பேங்க் பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்க முடியாது. பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங் ஆர் ஓப்பன் நியூ பிரான்ச் வித்தவுட் அப்டேனிங் த லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. ஆர்பிஐ தான் வாங்க. ஆர்பிஐ ஹஸ் ஆல்சோ பவர் டு இன்ஸ்பெக்ட் எனி பேங்க். ஆர்பிஐக்கு ரைட்ஸ் இருக்குது. அடுத்து பேங்கிங் ஆப்ரேஷன், ஆர்பிஐயோட பேங்கிங் ஆப்ரேஷன் என்னென்னு ஆகுமா, பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கண்டக்டட் ஒன்லி அட் த பிரான்ச்சஸ். பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கண்டக்டட் ஒன்லி அட் த பிரான்ச்சஸ் while other offices that act as a controlling authorities are administrative office that lays down policies, systems and internal control procedures for conduct of business in compliance with statutory regulatory imposition and in compliance of accepted accounting principles and practices that cover all transactions and economic events. Banking operations are conducted only at the branches. Banking operations are conducted only at the branches, while other offices act as a controlling authorities or administrative offices that lays down policies, systems and internal control procedures for conduct of business in compliance with the statutory regulatory imposition and the compliance in accepted accounting principles and practices that cover all transactions and economic events. These controlling administrative offices also stipulate the delegation of powers and fixed responsibilities and accountability, and these are involved generally in effective supervision, monitoring and control over the business activities and operation, including seeking faithful compliance of bank laid down policies, procedure. Control deals with deviation therefrom. Banking operations are conducted only at the branches, while other offices act as a controlling authorities or administrative offices that lays down policies, systems and internal control procedures for conduct of business in compliance with the statutory regulatory imposition and the compliance of accepted accounting principles and practices that cover all transactions and economic events. These controlling administrative officers also stipulate the delegations of power and fixed responsibility and accountability,
and these are involved generally in effective supervision, monitoring and control over the business activities and operations, including seeking faithful compliance of the bank's lays down policies, procedures, control and deals with deviation therefore. அவ்வளோதான். Banking operations are conducted only at the branches. Banking operation என்னென்னு கேட்குறாங்க. Banking operations only conducted at the branches, while other office act as a controlling authority, administrative offices that lays down policies, system and internal control procedure for conduct of business in compliance with the statutory regulatory imposition and compliance of accepted accounting principles and practices that cover all transactions and economic events. These controlling administrative offices also stipulate the delegations of powers and fixed responsibility, accountability, and these are involved generally in effective supervision, monitoring and control over the business activities of an operation, including IAE. அப்படி படுத்த முடியாது. Banking operation conducted only at the branch. Banking operation RBI banking operation conduct branch தான் பண்ணணும். While other offices act as a controlling authorities or administrative office that lay down policies, system and internal control procedure for conduct business in compliance with the statutory regulatory imposition and in compliance of accepted accounting principles and practices that cover all transactions and economic events. பேங்கிங் ஆப்ரேஷன் பிரான்ச்சில் இருக்கிறத எப்படி ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டரி இம்போசிஷன் அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல் அதெல்லாம் இருக்கும். தீஸ் கண்ட்ரோலிங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸஸ் ஆல்சோ ஸ்டிபுலேட் த டெலிகேஷன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ஃபிக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி and these are involved generally in effective supervision, monitoring, control over the business activities and operations, including seeking faithful compliance of banks lays down policies, procedure, control and deals with the deviation from. இதெல்லாம் வந்து ஆர்பிஐயோட பேங்கிங் ஆப்ரேஷன்னா இல்லை வெறும் பேங்கிங் ஆப்ரேஷனாக தெரில, அவ்வளோதான். அப்போ நம்மளோட ஆர்பிஐனா என்ன எதுன்னு பார்த்தாச்சு. ஆர்பிஐனா இவங்க தான் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுறது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரி. அடுத்து வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் சூப்பர்விஷன் கன்ஸ்டியூன் இந்தியன் ஃபினான்ஷியல் நான் பேங்கிங் ரெண்டுக்குமே இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை பண்ணுவேன். அடுத்து டிட்டர்மைனிங் கன்ஜெக்ஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மானிட்டரி அண்ட் கிரெடிட் பாலிசி அதுக்கு இவன் ஆவார். இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆர்பிஐ என்னன்னா இஷ்யூ அண்ட் கரன்சி, ரெகுலேஷன் ஆஃப் இஷ்யூ அண்ட் கரன்சி, ரெகுலேஷன் ஆஃப் கரன்சி இஷ்யூ. அடுத்து வந்து ஆக்டிங் லைக் பேங்கர், ஆக்டிங் as a banker ஃபார் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், ஆக்டிங் as a banker ஃபார் கமர்ஷியல் அண்ட் அதர் டைப்ஸ். அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரெகுலேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் கமர்ஷியல் அதர் பேங்க்ஸ். நோ பேங்க் கேன் கமெண்ட்ஸ் without permission of the RBI or without obtaining license from RBI. RBI can inspect any bank. Any power to inspect any bank. Banking operation product conducted only at a branch, accepted accounting principles and policies. These controlling administration also stipulate delegations of powers, fixed responsibility and accountability, seeking faithful compliance, deals இது என்னன்னு இதில் பார்த்துக்கோ. சரி, அது வந்து ஒன்று. அடுத்து ரைட் அபவுட் regulatory framework for banking companies. Regulatory framework for banking companies. என்னென்ன ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க்? ஆர்பிஐ ஆக்ட் 1934, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியன் ஆக்ட், எஸ்பிஐ ஆக்ட் 1955. இப்போ ஆர்பிஐ ஃபஸ்ட்டு ஆர்பிஐ தான் வந்தீங்க. 34 இண்டிபெண்டன்ஸுக்கு பிஃபோரே ஆர்பிஐ போட்டாங்க. அடுத்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் போட்டிருக்கேன் இண்டிபெண்டன்ஸ் அப்போ. ஸ்டேட் பேங்க் 1955 வந்திருக்காப்புல. அடுத்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013, அது நமக்கு தெரிஞ்சது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சப்சிடரி பேங்க்ஸுக்கு 1959 ஒரு 4 வருஷம் கழிச்சு போட்டிருக்கேன். பேங்கிங் கம்பெனிஸ் அக்யூசிஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அண்டர்டேக்கிங் 1970. பேங்க் கம்பெனி இப்போ வாங்குறது 97 ஒன்று புதுசாக ஒரு கம்பெனியை வாங்கியிருக்கேன். அப்போ தான் பிரச்சனை வரலாம். அப்புறம் இதில் போட்டிருப்பேன் ஆக்டை. ரீஜனல் ரூரல் பேங்க் 1976, ரீஜனல் ரூரல் பேங்க் 1976. பேங்கிங் கம்பெனிஸ் 1980, அதே தான் அக்யூசிஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அண்டர்டேக்கிங் இந்த பிரச்சனை 1980 வாதிப்பேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, ஐடி ஆக்ட். ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் 2002, சிவாஜி படத்தை பார்த்துருப்பாங்க. செக்யூரிட்டிசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் 2002. செக்யூரிட்டிசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஷியல் அசெட் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டிஸ். கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் ரெகுலேஷன் ஆக்ட் 2005. பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007. அவ்வளோதான் கொடுத்துருக்கேன். போதும் விடு. Prevention of money laundering 2002. IT 2000. Bank regulation 1980. Bank companies அது 1970. Provisional rule 1976. Companies Act 2013. Banking regulation 1959-55. Banking regulation 1949. IBA 34. Credit information company 2005. Payment 2007. White முடிஞ்சு சொல்லலாம் ஒன்றில். அடுத்து the audit reports that Central Statutory Auditor furnishes in case of audit of bank. What are the audit reports that Central Statutory Auditor furnishes in case of audit of bank? என்னென்ன ஆடிட் ரிப்போர்ட்டை நீ
In case of auditor banks, first statutory central auditor CAS to furnish the following reports in addition to the main audit report. Bank audit report ஒன்று கொடுப்பேன், அது எப்பயும் கொடுக்குறது. பேங்க் ஆடிட் பண்ணினா அதுக்கு அடிஷனாக கொடுக்கணும். சில ஸ்டாச்சுட்டரி சென்ட்ரல் ஆடிட்டர் ஃபர்னிஷ் ஃபாலோயிங் ரிப்போர்ட் இன் அடிஷன்ஸ் டு த மெயின் ஆடிட் ரிப்போர்ட். என்னென்னா ரிப்போர்ட் ஆன் அடிக்யூசி அண்ட் ஆப்பரேட்டிவ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்டர்னல் கண்ட்ரோல். ரிப்போர்ட் ஆன் adequacy and operative effectiveness. Report on adequacy and operative effectiveness. Report on adequacy and operative effectiveness of internal control over the financial reporting in case of banks which are registered as Companies Act companies under the Companies Act 2018, which is normally to be given as annexures to the main audit report. First என்னத்தை ஆட் பண்ணணும் அப்படின்னா report and adequacy and operational effectiveness of internal control over financial reporting. First, adequacy and operating effectiveness of the internal control and financial reporting over the financial reporting in case of banks which are registered under the Companies Act. Companies அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா adequacy and operating effectiveness of the internal control. internal control எப்படி இருக்குது பேங்கில் ஃபஸ்ட்டு உள்ள போடணும், ஃபஸ்ட்டு internal control பார்க்குறாங்க. adequacy and operating effectiveness of the internal control over the financial reporting in case of banks. ஃபஸ்ட்டு அதையும் பார்க்குறேன். அடுத்தது லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட். அடுத்தது என்னெல்லாம் லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட். இதெல்லாம் வந்து ஆடிட்டர் வந்து அடிஷன் பண்ணணும். நார்மல் ஆடிட் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு அடிக்வேசி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ரிப்போர்ட் அடிக்வேசி அண்ட் ஆப்ரேட்டிவ் எஃபெக்டிவ்ஸ் இன்டர்னல் கண்ட்ரோல் ஓவர் த ஃபினான்ஷியல் சிஸ்டம் ஆஃப் இன் கேஸ் ஆஃப் பேங்க் இருந்துச்சுன்னா அதை இப்போ ஃபஸ்ட்டு பண்ணிடுது. அடுத்து லாங் டேர்ம் ஆடிட் ரிப்போர்ட், லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்டு. அடுத்து ரிப்போர்ட் ஆன் கம்ப்ளைன்ஸ் வித் எஸ்எல்ஆர் ரெக்யர்மெண்ட், எஸ்எல்ஆர் தெரியல. லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட் ஒன்று கொடு. ரிப்போர்ட் ஆன் கம்ப்ளைன்ஸ் வித் எஸ்எல்ஆர் ரெக்யர்மெண்ட் ஒன்று கொடு. அடுத்து ரிப்போர்ட் ஆன் வெதர் த ட்ரெஷரி ஆப்ரேஷன் ஆஃப் பேங்க்ஸ் have been conducted in accordance with the instructions issued by RBI from time to time. Report on whether the treasury operations in the bank have been conducted in accordance with the instructions issued by RBI from time to time. Report on whether the treasury operation of bank have been conducted in accordance with the instruction issued by RBI from time to time. Long form audit report. Report on compliance with SLR requirement. Report on whether the treasury operation of the bank have been conducted in accordance with their instruction issued by RBI from time to time. A report on whether the income recognition, asset classification and provisions have been made as per the guidelines issued by RBI from time to time. Report on whether any serious irregularities was noticed in the working of bank which requires immediate attention. Report on status of compliance by the company which record the compliance of recommendation of Gush committee relating to fraud and malpractice and of the recommendation of Gilani committee on internal control inspection credit system. Report on instance of adverse credit deposit ratio in the rural areas. Okay, first addition, adequacy and operative effectiveness of internal control or financial reporting in case of bank. First அடுத்து long form audit report. அடுத்து report on compliance with SLR requirement. அடுத்தது வந்து report on whether the treasury operation of bank have been conducted. Report on whether the treasury operation of bank have been conducted in accordance with the instruction issued by RBI from time to time. Treasury operation of bank have been conducted in accordance with the instruction issued by RBI. ட்ரெஷரி ஆப்ரேஷன் பண்ணணும், ஆர்பிஐ சொன்னபடி பண்ணணும், அதுதான் பேங்க். அந்த ரிப்போர்ட்டை அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணணும். ரிப்போர்ட்
on whether the income recognition, asset classification, and provisioning have been made as per the guidelines issued by the RBI. Income recognition, asset classification, provision have been made as per the guidelines of RBI. அதை ஆட் பண்ணியிருக்கணும். அடுத்து ரிப்போர்ட் ஆன் வெதர் எனி சீரியஸ் irregularities was noticed in the working of bank which requires immediate attention. Report on whether any serious irregularities was noticed in the working of bank which requires immediate attention. Report on status of compliances by the bank. Report on the status of compliance by the bank with regard to the implementation of recommendation GUS committee relating to fraud and malpractice. GUS committee na relating to fraud and malpractice. Jilani committee internal control and inspection credit system. Status of compliance with the bank with record to implementation recommendation of GUS committee in fraud and malpractice அதெல்லாம் இருக்கா கரெக்டாக அப்படின்னு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணு. ரிப்போர்ட் ஆன் இன்ஸ்டன்ஸ் அட்வர்ஸ் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ இன் ரூரல் ஏரியாஸ். கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படின்றத போனோம். அப்போ அவ்வளோதான். என்னென்ன தான் நீ ஆட் பண்ணோம்? அடிக்யூசி ஆப்பரேட்டிவ் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த இன்டர்னல் கண்ட்ரோல் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அடுத்து லாங் ஃபார்ம் ஆடிட் ரிப்போர்ட்டு. அடுத்து எஸ்எல்ஆர் ரெக்குயர்மெண்ட்டு. அடுத்து 4வது வந்து ட்ரெஷரி ஆப்ரேஷன் இந்த பேங்க் பண்ணியிருக்கியா, அடுத்து ஆர்பிஐ கைட்லைன்ஸ் பண்ணியிருக்கியா, பேங்க் ரிப்போர்ட் பண்ணு. இன்கம் ரெகனைசேஷன் அசட் கிளாசிஃபிகேஷன்லாம் கரெக்டாக ஆர்பிஐ கைட்லைன்ஸில் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரிப்போர்ட் போடு. சீரியஸ் irregularities நோட்டீஸ் இருந்தால் அதை இமீடியட் அட்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அம்மா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை போடுது. கம்ப்ளைண்ட்ஸ் பை பேங்க் GUS கமிட்டி ஃபால்ஸ் அண்ட் malpracticeக்கு GUS கமிட்டியும் ஜிலானி கமிட்டி இன்டர்னல் கண்ட்ரோலுக்கும் இருக்கா கரெக்டாக இருக்கான்னு ரெக்கார்டு இம்ப்ளிமெண்டேஷன் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்து ரிப்போர்ட்டை போடு. அடுத்தது கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ தி ரூரல் ஏரியாஸ் இன்ஸ்டான்ஸ் இதுதான் ரிப்போர்ட் பண்ணு. அவ்வளோதான், 8 ரிப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் உன்னோட ஆடிட் ரிப்போர்ட்டோட சேர்த்து ரிப்போர்ட்டை கொடுக்கணும், ஏன்னா இது பேங்க் ஆடிட். அடுத்து ரைட் அபவுட் அண்ட் ஓவர்வியூ ஆஃப் பேங்க் அக்கௌண்டிங் சிஸ்டம். இப்போ ஓவர்வியூ ஆஃப் பேங்க் அக்கௌண்டிங் சிஸ்டமோட ஓவர்வியூ என்னென்னு பார்ப்போமா? ஓவர்வியூ ஆஃப் பேங்க் அக்கௌண்டிங் சிஸ்டம். Right. Transaction in bank have become voluminous and it needs to be ensured that in the systems of recording, transmission and storage of information data integrity therefore of optimally maintained and control. ஏன் transaction in the bank have been voluminous, நிறையா இருக்கும் transaction நம்மள்கிட்ட அதுவாக இருக்கும். And it needs to be ensured that in the systems of recording, transmission and storage of information data integrity thereof optimally maintained the control system ensure that the same is free of error, omission, irregularities and fraud எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா நிறையா இருக்கும், இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி ட்ரான்சாக்ஷன் பண்ணிலாம் பண்ணுறாங்களான்னு வேணாலும் சரியா பண்ணணும் அக்கௌண்டிங் சிஸ்டமை. கன்சிடரிங் தி சேலஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி, பேங்க் மேனேஜ்மெண்ட் கண்டினியூஸ்லி என்டியூவர் டு மேக் தேர் இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் robust, safe and secure as well as convenient and expeditious for the customer. எல்லாமே கரெக்டாக வைக்கணும், எந்த தப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா வால்யூம்னஸ் ட்ரான்சாக்ஷன்லாம் நிறையா இருக்குது, நிறைய தான் இருக்கும் பேங்க்கில். அதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும், அது வந்து ஈஸி கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும். மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரோபஸ்ட், சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும், அண்டு கன்வீனியண்ட்டாகவும் இருக்கணும் கஸ்டமருக்கு. அப்போ தான் பேங்க் பிடிக்கும். சரியா? இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா, பேங்க் மேபி டிவைடட் இன்டு 3 broad categories based on the level of computerization. Non-computerized bank, partially computerized bank, fully computerized bank. Non-computer transaction can be only at the bank branches during the working hour using paper and pen. பேப்பர் அண்ட் பெனில் தான் ட்ரான்சாக்ஷன் எழுதுவாங்க அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. இப்போலாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் எங்கேயும். நான் கம்ப்யூட்டரைஸ்டு பேங்க். அடுத்து பார்சியல் சம் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆர் கம்ப்யூட்டரைஸ்ட் ஒயில் மேஜர் இஸ் நான் கம்ப்யூட்டரைஸ்ட். அப்படியா? மேஜர் வந்து நான் கம்ப்யூட்டரைஸ்டாக இருந்தால் அது பார்சியல், கொஞ்சோண்டு மட்டும் அது இந்த ஃபஸ்ட்டு காலகட்டத்தில் பண்ணியிருப்பாங்கலாம் இருக்கும். அது ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு. இது நம்ம ஏரியா சிபிஎஸ் கோர் பேங்கிங் சிஸ்டம் தான். கோர் பேங்க் அலோஸ் இன்டர் கனெக்டிவிட்டி பிட்வீன் பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சிலேருந்து அந்த பிரான்ச்சுக்கு, அந்த பிரான்ச்சஸ் சேம் பேங்க் வித் சிபிஎஸ். கரெக்டாக? Customer can operate their account as well as avail banking service from any branch of the bank over the network. எங்கே இருந்தாலும், இங்கே தமிழ்நாடு, இங்கேருந்து கூட எங்கே வேணால் எடுக்கலாம். இந்த கம்ப்யூட்டரைஸ்டு என்வரான்மெண்ட் கேரளாவில் எடுக்கலாம். அது மாதிரி இந்த கம்ப்யூட்டரைஸ்டு என்வரான்மெண்ட் இட் இஸ் இம்பரேட்டிவ் தட் த ஆடிட்டர் in the computerized environment, it is imperative that the auditor is familiar with the satisfied that all the norms parameters as per the latest applicable RBI guidelines incorporatable into the system that generates information data having bearing the classification provisions and income recognition. Auditor should not go by the assumption
by the system generated information is correct and can be relied upon without evidence that demonstrate that the system driven information is based on the requirement of parameter. He should use the professional skepticism and prudence wherever he feels something manually needs to be performed and check authenticity and consistency of the information obtained from the systems and document results. Such activities performed. Difference between computerized and non-computerized bank. முடிஞ்சு இப்போ வந்து ரைட் அபவுட் ஓவர் பேங்க் அக்கௌண்டிங் சிஸ்டம்னா பேங்க் அக்கௌண்டிங் சிஸ்டமில் ட்ரான்சாக்ஷன் வால்யூம்னஸாக இருக்குது. அதனால வந்து நம்ம எல்லா ட்ரான்சாக்ஷனும் சேஃபாக வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். ரெக்கார்டாக ட்ரான்ஸ்மிஷன் ஸ்டோரேஜ் எல்லாம் ஆகுது. அதில் வந்து இது ஃப்ரீ ஆஃப் எரர் ஒமிஷன் இரெகுலாரிட்டிஸ் ஃப்ராட்லாம் இருக்கான்னு பார்க்கணும், என்ஷூர் பண்ணிக்கணும். த சேலஞ்சிங் டெக்னாலஜி பேங்க் மேனேஜ்மெண்ட் என்னன்னா கண்டினியூஷன் எண்ட் ஓவர் மேக் த இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் ரொபஸ்ட், சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் ப்ரொவைட் கன்வீனியன்ட் அண்ட் ஈஸி வேஸ்ட் ஃபார் த கஸ்டமர் த்ரூ ப்ராட் கேட்டகரிஸ் ஃபார் த லெவல் ஆஃப் கம்ப்யூட்டரைசேஷன். என்னென்னா நான் கம்ப்யூட்டரைஸ்டு பேங்கு, பார்சியல் கம்ப்யூட்டரைஸ்டு பேங்கு, ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு. நான் கம்ப்யூட்டரைஸ்டு பேங்க்னா பேப்பர் அண்ட் பெனில் மட்டும் தான் எழுதுவாங்க. பார்சியல் அப்படின்னா சம் ட்ரான்சாக்ஷன் ஆன் கம்ப்யூட்டரைஸ்டு பட் பேஸ் மெயின் வந்து வித் பேப்பர் அண்ட் பென் தான். மேஜர் இஸ் நான் கம்ப்யூட்டரைஸ்டு தான். ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு பேங்க்னா கோர் பேங்கிங் அலோஸ் இன்டர் கனெக்டிவிட்டி பிட்வீன் பேங்க்ஸ் கேன் எனி ஒன் அக்சஸ் the account from any branch to from the home branch, same bank within the CBS, same bank within the CBS, from any bank branch. அடுத்து computerized environment imperative that the auditor familiar with the all norms and parameters. If anything not auditor should not go by the assumption, he must check the related evidence. If he think it needs some தேவைப்பட்டால் மோஸ்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசத்தையும் ப்ரூடன்ஸையும் வச்சு நீங்கள் அதை செக் பண்ணிக்க மேனுவலி. அவ்வளோதான் டிஃபரன்ஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ஸ் நான் கம்ப்யூட்டர்ஸ். கம்ப்யூட்டரைஸ் அப்படின்னா ஆல் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் ஆர் டன் த்ரூ த கம்ப்யூட்டர். பேங்க் இஸ் நாட் டன் மேனுவலி. கம்ப்யூட்டரில் பண்ணுவாங்க, மேனுவலி பண்ணுவாங்க. கேன் ட்ரான்சாக்ட் எனிவேர் எனி டைம், கேன் ட்ரான்சாக்ட் ஒன்லி இன் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஆமாம், எல்லா டைம்லாம் பண்ண முடியாது. ட்ரான்சாக்ட் ஒன்லி ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம் டேக்ஸ் லாங் டைம் டு ப்ராசஸ் ட்ரான்சாக்ஷன். மோர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, லெஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. அவ்வளோதான், நாலே பாயிண்ட்டு. ஆகா என்னன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா என்ஷூர் பண்ணிக்க நீ எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ட்ரான்சாக்ஷன் இப்போ நிறையா இருக்கும், அதனால் ஃப்ரீ ஏர் இதெல்லாம் எல்லாமே இருக்கணும். இது வந்து த்ரூ இது கன்வீனியண்ட்டாக இருக்கணும் கஸ்டமருக்கு. இது 3 ப்ராட் கேட்டகரிஸ் என்னன்னா நான் கம்ப்யூட்டரைஸ்டு பேங்க், பார்சியல் கம்ப்யூட்டரைஸ்டு பேங்க், ஃபுல்லி கம்ப்யூட்டர். நான் கம்ப்யூட்டரைஸ்டு அப்படின்னா ஒன்லி அட் பிரான்ச்சு. பார்சியல் கம்ப்யூட்டரைஸ்டுனா சம் ட்ரான்சாக்ஷன் கம்ப்யூட்டரைஸ்டு மேஜர் ஆர் நான் கம்ப்யூட்டரைஸ்டு. ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டுனா இன்டர் கனெக்டிவிட்டி வித் பிரான்ச்சஸ், சேம் பேங்க் வித் சிபிஎஸ். கஸ்டமர் கேன் ஆப்ரேட் தர் அக்கௌண்ட்ஸ் as well as avail bank service from any branch of their bank. Computerized environment imperative that the auditor familiar with the satisfied with all norms parameters as per the latest applicable RBI guidelines. The RBI auditor should not go by the assumption the system generated information is correct, can be relied upon without evidence that demonstrate the evidence given information based on the recorded parameters. You should professional skepticism. சம்திங் மேனுவலி. இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னா கம்ப்யூட்டரைஸ்டு நான் கம்ப்யூட்டரைஸ்டு. கம்ப்யூட்டர் அப்படின்னா எனிதிங் டன் இன் கம்ப்யூட்டர், எனிதிங் டன் இன் மேனுவலி. அடுத்து வந்து டூ அட் எனி டைம் எனிவேர், இட்ஸ் டூ ஒன்லி அட் ஒர்க்கிங் ஹவர்ஸு. அடுத்து இட் இஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் ப்ராசஸிங் டைம், இட் இஸ் லாங்கஸ்ட் ப்ராசஸிங் டைம். ரைட்டா? அடுத்து வந்து மோர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, லெஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. முடிஞ்சு. அடுத்து 7வது கேள்வி என்னென்னா what are the points to be kept in mind while drawing an audit plan. இப்போ ஆடிட் பிளானே போடுவோம். அது போடுறப்ப பேங்குக்கு போடணும்னா என்னென்ன பண்ணணும்னா ஆடிட் பிளான் ஷுட் பி ட்ரான் அப்பான் ஆன் நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன். ஃபஸ்ட்டு நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன். நேச்சர் பார்த்துக்க. அடுத்து நேச்சர் ஆஃப் அட்வர்ஸ் ஃபியூச்சர். இதுவும் அட்வர்ஸ் ஃபியூச்சராக ஃபஸ்ட்டு நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன். நார்மலாக நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் பார்த்துக்க. அடுத்து நேச்சர் ஆஃப் அட்வர்ஸ் ஃபீச்சர். அடுத்து லெவல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ரிப்போர்ட். லெவல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ். அண்ட் ஆடிட் ரிஸ்க் பேஸ்ட் ஆன் த inadequacy or breach of internal control and the familiarization exercise carried out. And familiarization exercise carried out. Audit plan should be drawn up based on nature and level of operation, the nature of adverse future, level of compliance based on the previous report, and audit risk based on the inadequacy or breach of internal control and familiarization exercise carried out. ஆடிட் பிளான்னா ஒரு 4 பாயிண்ட் வச்சுக்கிறேன். நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன், நேச்சர் ஆஃப் அட்வர்ஸ் ஃபீச்சர், லெவல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இங்கே பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ரிப்போர்ட். ஃபஸ்ட்டு நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு. அடுத்து இந்த நேச்சர் ஆஃப் அட்வர்ஸ் ஃபீச்சர். அடுத்து இந்த லெவல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ஆடிட் ரிப்போர்ட். அவ்வளோதான்.
Audit risk based on inadequacy or breach of internal control and the familiarization is carried out. Audit plan பண்ணுறதுக்கு nature and level of operation. Nature and level of operation. First, nature of adverse features. அடுத்த level of compliance based on previous report. Audit risk based on inadequacy or in breach of internal control and familiarization is carried out. Nature and level of operation. Nature of adverse feature. Level of compliance based on previous reports. And audit risk based on inadequacy or breach of internal control and familiarization is carried out. Right about control environment in a bank. 4 பாயிண்ட் அவ்வளோதான். ஆடிட் பேங்க் பண்ணுறப்போ உன்னோட ஆடிட் பிளான் போடுறப்ப பேங்க்குக்காக பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்னா நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன், நேச்சர் ஆஃப் அட்வர்ஸ் சிச்சுவேஷன், லெவல் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ரிப்போர்ட். இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஃபஸ்ட்டு நேச்சர் அண்ட் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன், எப்படி நேச்சர் இருக்குது லெவல் ஆஃப் ஆப்ரேஷன் பாரு. அடுத்து நேச்சர் எதுவும் அட்வர்ஸாக இருக்கான்னு பாரு. இப்போ லெவல் ஆஃப் கம்ப்ளைன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை வச்சு எதுவும் கம்ப்ளைன்ஸ் கரெக்டாக பண்ணிக்கலாம். ஆடிட் ரிஸ்க் பேஸ்ட் ஆன் inadequacy in our breach of internal control and familiarization is carried out. Audit risk based on inadequacy in breach of internal control and familiarization. Okay. Right about control environment in bank. Right about control environment in bank. Right about control environment in bank. Right about control environment in banks. Control environment in bank. Papma. Bank should have appropriate control to mitigate its risk. Bank should have appropriate control to mitigate its risk. Right about the control environment in bank. Right about the control environment in bank. Right about the control environment in bank. In a control environment, bank should have appropriate control to mitigate its risk. Bank should have appropriate control. வச்சுருக்கணும். அது என்னென்னா எஃபெக்டிவ் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். எஃபெக்டிவ் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் பர்டிகுலர் பிட்வீன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃபீஸ். எஃபெக்டிவ் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ். இன்டர்னல் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் இன் பேங்க் எப்படி இருக்குன்னா அப்ராப்ரேட்டாக இருக்கணும். அதில் இன்க்ளூட் என்னென்னா எஃபெக்டிவ் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃபீஸஸ், அக்யூரேட் மெஷர்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் பொசிஷன், அக்யூரேட் மெஷர்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் பொசிஷன்ஸ், வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவல் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், verification and approval of transaction, verification and approval of transaction, reconciliation of position and results, setting up limits, reporting and approval of exception, physical security and contingencies planning. Bank should have appropriate control இருக்கணும். Bank should have appropriate control to mitigate its risks, including effective segregation of duties, particularly between front and back office, accurate measurement and reporting position, verification and approval of transaction, reconciliation of position and results, setting up limits, reporting and approval of exception, physical security and contingencies planning, The following are certain common questions. Steps which have been kept in mind while undertaking perform control activities. Bank should have appropriate control to mitigate its risks. Including effective segregation of duties. Bank should have appropriate control to mitigate its risks. Including effective segregation of duties, particularly between front and back office, accurate measurement and reporting. Bank should have appropriate control to mitigate its risk. Bank should have appropriate control to mitigate its risk, including effective segregation of duties, accurate measurement and reporting of position, verification and approval of transaction, reconciliation of position and results, setting up limits,
reporting and approval of exception, physical security and contingency planning. First, effectiveness of segregation of work, duties, internal front back office கரெக்டாக பண்ணுறாங்க. அடுத்து accurate measurement and reporting position, அடுத்து verification and approval of transaction, reconciliation of position and result, setting up limits, reporting and approval of exception, physical security and contingency planning. Right. Banks should have appropriate control to mitigate its risk, including effective segregation of duties, accurate measurement and reporting of position, verification and approval of transaction, reconciliation of position and results, setting up limits, reporting and approval of exception, physical security and contingency planning. Segregation of duties ஒன்றுமே இல்லை, இதை போய் உட்காந்துக்கிட்டு பாருப்பா. Effective segregation of duties, accurate measurement and reporting of position. ஃபஸ்ட்டு செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டி இருக்கணும். அடுத்து அக்யூரேட் மெஷர்மெண்ட் அண்ட் பொசிஷன் கரெக்டாக, ரிப்போர்ட்டிங் பொசிஷன் கரெக்டாக இருக்கணும். வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவல் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஒவ்வொன்றும் கரெக்டாக அப்ரூவ் பண்ணுறாங்களா அதெல்லாம். ரீகன்சிலேஷன் ஆஃப் பொசிஷன் அண்ட் ரிசல்ட்ஸ், செட்டிங் அப் லிமிட்ஸ், ரிப்போர்ட்டிங் அண்ட் அப்ரூவல் ஆஃப் எக்ஸப்ஷன், ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அண்ட் கண்டிஜென்சி பிளானிங். நேச்சர் ஆஃப் கொஸ்டின் ஹூ, வாட், வென், வேர், ஒய். நேச்சர் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா ஹூ, வாட், வென், வேர், ஒய், ஹவு. Who first? Questions to be considered and answered. Who perform control? Does the above person have requisite knowledge and authority to perform the control? அவளை யார் பண்ணுறா அப்படின்றத நீ கேட்கணும். அவனுக்கு அந்த நாலேஜ் அண்ட் அத்தாரிட்டி இருக்கா, அவ்வளோதான். வாட் எவிடன்ஸ் இஸ் ஜென்ரேட்டட் டு டெமான்ஸ்ட்ரேட் ப்ரூவ் த கண்ட்ரோல் இஸ் பெர்ஃபார்மடு. எதை வச்சு நல்லா இருக்குது அப்படின்ற கண்ட்ரோல். அடுத்து when and with that what frequency the control perform. Is the frequency enough to prevent the correct risk of mental misstatement? போதுமா? when, எப்போ. where is the evidence performed for control retained? for how long its evidence is retained? is evidence accessible? அவ்வளோதான். ஹூ யார் கண்ட்ரோலாக போட்டிருக்கா, அவன் கண்ட்ரோல் போடுற அளவுக்கு அவனுக்கு கண்ட்ரோல் இருக்கா. அடுத்து வாட், இதை எந்த எவிடன்ஸ் வச்சு நீ கண்ட்ரோல் இருக்குன்ற. வென், எப்போ போடுற, இந்த ஃப்ரீக்வன்சி உனக்கு எல்லாத்தையும் மெடிகேட் பண்ணுமா. வேறு எங்கே போடுற, எவ்வளோ நாள் போடுற, accessible and available for audit. அடுத்து ஒய் இஸ் கண்ட்ரோல் பீங் பெர்ஃபார்ம்டு, ஏன் பண்ணணும். வாட் எவர் வேர் இஸ் ப்ரிவெண்டட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்ட்ரோல், அது பண்ணணும். அடுத்து ஹவு இஸ் த கண்ட்ரோல் பெர்ஃபார்ம்டு, எப்படி கண்ட்ரோல் பெர்ஃபார்ம் ஆகுது. கேன் திஸ் ஆக்டிவிட்டீஸ் கேன் பி bypassed. How can the bypass, if any, be deducted? How are the exception, deviation, resolved identification? What is the time frame for resolving the exception, deviation? கண்ட்ரோல் பெர்ஃபார்ம் எப்படி கண்ட்ரோல் ஆகுது, எப்படி ஆக்டிவிட்டிஸ் பைபாஸ் ஆகுது, கேன் பைபாஸ்னால் எப்படி டிடக்ட் ஆகுதா, எக்ஸப்ஷன் இருக்கா, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா, வாட் இஸ் டைம் ஃப்ரேம், எல்லாம் பார்க்கலாம். அவ்வளோதான். ரைட் அபவுட் கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் தான். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு ஷுட் ஹேவ் அப்ராப்ரியேட் கண்ட்ரோல் இருக்கணும். அதில் என்னென்னா எஃபெக்டிவ் செக்ரிகேஷன் ஆஃப் டியூட்டிஸ் இருக்கணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃபீஸு, அக்குரேட் மெஷர்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃப் பொசிஷன், அக்யூரேட் வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவல் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், ரிகன்சிலேஷன் ஆஃப் பொசிஷன் அண்ட் ரிசல்ட்ஸ், செட்டிங் அப் லிமிட்ஸு, ரிப்போர்ட்டிங் அண்ட் அப்ரூவல் ஆஃப் எக்ஸப்ஷன், ரிப்போர்ட்டிங் அண்ட் அப்ரூவல், அங்கேருந்து வெரிஃபிகேஷன் அண்ட் அப்ரூவல் ஆஃப் ட்ரான்சாக்ஷன், இங்கே ரிப்போர்ட்டிங் அண்ட் அப்ரூவல் ஆஃப் எக்ஸப்ஷனை, ஃபிசிக்கல் செக்யூரிட்டி அண்ட் கண்டிஜென்சி பிளானிங் இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் ஹூ, வாட்டு, வென்னு, ஒய், ஹவு, அதெல்லாம். அடுத்து while conducting bank audit பண்ணுற அப்போது while conducting the bank audit wait 1 minute. while conducting the bank audit, the engagement team shall discuss the document about understanding of audit of bank. Bank audit பண்ணுறப்ப engagement team shall discuss and document about understanding of audit of banks. shall discuss பண்ணணும். document about understanding of audit of banks. explain பண்ணிடுவோம். பேங்க் ஆடிட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ டாக்குமெண்ட் வாங்குற, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற, எப்படி பண்ணுவேன் எக்ஸ்பிளைன். இப்போ என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன் ஃபஸ்ட்டு எப்படி டிஸ்கஸ் பண்ணணும். engagement team discussion அப்படின்னா engagement should hold discussions to gain better understanding of
bank. The engagement team should hold discussions to gain better understanding of a bank and its environment, including internal control. Engagement team discussion வந்து engagement team should hold a discussion to gain better understanding of bank. எதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறேன்னா gain better understanding of bank in the environment, including internal control. They should assess the potential for material misstatement and for financial statement. Assess the potential for எதனால மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வரும் அப்போ எப்போ பண்ணுவாங்க. திஸ் டிஸ்கஷன் ஆர்டினரி டன் அட் த பிளானிங் ஸ்டேஜ் ஆஃப் ஆடிட். எப்போ பண்ணுவோன்னா என்கேஜ்மெண்ட் முன்னாடியே பிளான் பண்ணுறப்பே இவங்கெல்லாம் பேசி எப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி போட முடியும். ஆல் திஸ் டிஸ்கஷன் ஷுட் பி அப்ராப்ரியட்லி டாக்குமெண்டட் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன் எப்படி இருக்குன்னா என்கேஜ்மெண்ட் டீம் வந்து ஓல் டிஸ்கஷன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் என்விரான்மெண்ட், பேங்க் என்விரான்மெண்ட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அசஸ் த பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் எதனால் வருது அப்படின்னு பார்க்கணும். டிஸ்கஷன் ஆர்டினரி இந்த பிளானிங் ஸ்டேஜில் இருக்கும். ரைட்டா. மேட்டர்ஸ் டு பி டிஸ்க்ளோஸ் இன் ஜென்ரல். என்னென்ன மேட்டர்ஸ் வந்து disclose in general. Engagement team discussion ordinarily includes discussion of following matters. Errors that may be more likely to occur. Errors which have been identified in prior year. Matters to be disclosed. Ordinarily disclose. இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ண என்னன்னா errors that may be more likely to occur. அடிக்கடி இந்த எரர் வருதுடா அப்படின்னா more likely to occur வந்துக்கிட்டே போல. Errors which have been identified in prior year. ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ண எரர். Method by which fraud might be perpetuated by bank personnel or others with particular account balance or disclosures. Need to maintain professional skepticism throughout the audit engagement. Audit response to engagement risk, pervasive risk, unspecified risk. Need to alert information and other conditions that indicates that material misstatement have been occurred. அவ்வளோதான். இதெல்லாம் எரர் இருக்கா என்னென்னு பார்க்கணும். ப்ராட் இருந்தால் ரிப்போர்ட் பண்ணணும். எங்கேயும் ரிஸ்க் இருக்கா பார்க்கணும். ஆடிட் ரிஸ்க்கு எல்லாம் மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதெல்லாம் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்கஷன் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கனால அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்பெசிஃபிக் இமேஜ் ப்ரொவைடட் த சசப்டபிலிட்டி த பேங்க் ஃபினான்ஷியல் சசப்டபிலிட்டினா ஏதோ வந்துச்சு. Specified emphasis should be provided to the susceptibility of the bank financial statement to matters material misstatement due to fraud. That enables the engagement team to consider an appropriate response to fraud risk, including those related to engagement risk, pervasive risk and specified risk. Specific emphasis should be provided to the susceptibility of the bank financial statement to material misstatement due to fraud. That enables the engagement team to consider an appropriate response to fraud risk, including those related to engagement team, pervasive risk and specific risk. In further enables the audit engagement partners to delegate the work to the experienced engaged team member and to determine the procedures to be followed when fraud is identified. Audit engagement partner may review the need to involve specialists to address the issue relating to fraud. Audit engagement partner may review the need to involve specialist to address the issue related to fraud. அவ்வளோதான். அது ஒன்றும் அட்வான்டேஜ் என்ன. Specific emphasis should provide the susceptibility of bank in financial statement material misstatement due to fraud. That enables the engagement team to consider an appropriate response to fraud risk, including those related to engagement risk, pervasive risk and specific risk. In further enables the audit engagement partner to delegate the works to the experienced engagement team member and to determine procedures to be followed when fraud is identified. Audit engagement partner may review need involve specialists to address the issue relating to fraud. டிஸ்கஸ் பண்ணுறனால யாரை எந்த வேலைக்கு போகலான்னு ஈஸியாக போட்டுருவேன். அப்போ நீ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான போட்ட அப்படின்னா அவன் ப்ரொசீஜர் தெரியும், அவன் ஈஸியாக ஃப்ராட் ஐடென்டிஃபை பண்ணிடுவேன். அவன் ரிவ்யூ நீட் டு இன்வால்வ் ஸ்பெஷலிஸ்ட் டு அட்ரஸ் த இஷ்யூ ரிலேட்டிங் டு ஃப்ராட். ஃபஸ்ட் engagement team discussion. Matters to be discussed in general. Matters disclosed in general. Advantages of discussion. சரியா? ஃபஸ்ட் engagement team discussion வந்து உனக்கு பொட்டன்ஷியல் அசஸ் டு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், அது வந்து இன்டர்னல் கண்ட்ரோல் பேங்க்கோட இன்டர்னல் கண்ட்ரோல் அதோட சரௌண்டிங் என்விரான்மெண்ட்லாம் தெரிஞ்சுக்கலாம். பொட்டன்ஷியல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அது உனக்கு யூஸ் ஆகும். சரியா? The discussion ordinarily would at planning stage of an audit. All these discussions should be appropriately documented. Further reference, future reference. Matters to be disclosed in general include discussion the following matters. Errors that may be more likely to occur. Errors which have been identified. Rare method of fraud might be perpetuated by bank personnel. Need to maintain professional skepticism throughout the audit. Audit response to engagement risk, privacy risk, specific risk.
Need to allot of information other conditions indicate material misstatement may have occurred. Advantage of discussion. எங்கேஜ் இப்போ மேட்டர்லாம் எரர் இருந்தால் டிஸ்க்ளோஸ் பண்ணு. ஐடென்டிஃபை பெரிய இந்தப்போ நிறைய தடவை வந்ததும் போன தடவை வந்தது. ஃப்ராட் இருந்தால் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் எப்பவுமே இருக்கணும். ரெஸ்பான்ஸ் என்கேஜ்மெண்ட் ரிஸ்க்கு நீட் அலாட் இன்ஃபர்மேஷன் அதர் கண்டிஷன்ஸ் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் வந்து இதனால் வருது. அட்வான்டேஜ் ஆஃப் டிஸ்கஷன் ஸ்பெசிஃபிக் எம்பசி ஷுட் பி ப்ரொவைடட் டு த சசப்டிபிலிட்டி ஆஃப் பேங்க் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். Bank financial statement or material misstatement due to fraud that enables the engagement team to consider an appropriate response to fraud risk, including those related engagement risk, power series, and specific risk. It further enables the audit engagement partners to delegate the works to the experienced engagement team and determine procedures to be followed when fraud is identified. Advantage of discussion enna specific emphasis should be provided to the susceptible bank financial statement to material misstatement due to fraud that enables the engagement team to ensure appropriate response to fraud risk, engagement risk, privacy risk, specific risk. It further enables the audit engagement partner to delegate the works to the experienced engagement team member. Susceptible bank financial information misstated due to fraud that enable engagement team to consider appropriate response to fraud. Delegates to the work in the experienced engagement team member. Procedure to be followed when fraud is identified. Audit engagement partner may review their need involve specific address. Specific address involve the அடுத்து procedure for conducting bank audit. Procedure for conducting bank audit முடிஞ்ச procedure for conducting bank audit. இதுதான் இப்போ பேங்க் ஆடிட்னா என்ன பண்ண போகிற அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் ஃபார் கண்டக்டிங் பேங்க் ஆடிட். அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இனிஷியல் கன்சிடரேஷன் பை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். ஃபஸ்ட்டு இனிஷியல் கன்சிடரேஷன் பை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் த பேங்க் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் அக்கௌண்டிங் ப்ராசஸ். இனிஷியல் கன்சிடரேஷன் பை ஸ்டாச்சுட்டரி இதெல்லாம் இனிஷியல் கன்சிடரேஷன். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் த பேங்க் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் அக்கௌண்டிங் ப்ராசஸ். engagement team decision, develop audit plan, determine materiality, going concern, maintaining professional skepticism, stress testing, base 3 framework, Basel 3 framework, reliance and review and other reports. அவ்வளோதான், இதெல்லாம் பேங்க் ஆடிட்டு வரும். சரியா? இப்போ ஓகேவா? ரைட். இப்போ ப்ரொசீஜர் ஃபார் பேங்க் ஆடிட்டில் என்னென்னா இனிஷியல் கன்சிடரேஷன் பை த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் வித் ப்ரீவியஸ் ஆடிட்டர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ப்ரீவியஸ் ஆடிட்டரோட பேசு. அப்போ தான் தெரியும் எப்படி ஆடிட்டு இருக்குது, என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு. ஷெட்யூல் சார்ட்டர் அக்கௌண்டன்ட் 1949. சார்ட்டர் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸ் கேன் நாட் அக்செப்ட் பொசிஷன் அஸ் ஆடிட்டர் previously held by another chartered accountant without first communicating with him in writing. Acceptance and continuance. அடுத்து performing procedure required by SA 220 quality control for audit work regarding the acceptance of the client relationships and specific audit engagement, assessing engagement risk. Acceptance of continuance. Acceptance and continuance performing procedures required by SA 220 quality control for audit work regarding the acceptance of client relationships and specific audit engagement. Declaration of indebtedness. Bank should obtain a declaration of indebtedness. Bank should obtain a declaration of indebtedness before appointing their auditors that he has not availed credit facilities from any other bank credit facilities if any availed have not become NPA. Communication with previous auditor first. As per class 8 part 1 of the first schedule of Chartered Accountant Act 1949, Chartered Accountant in practice cannot accept position as auditor. Previously NOC வாங்கணும் ஃபஸ்ட்டு. Acceptance and continuance. Performing procedure required by 220 quality control and audit work regarding the acceptance of the client relationships and specific audit engagement. At the declaration of indebtedness. Declaration of indebtedness. Bank should obtain declaration of indebtedness before appointing the auditor that he has not availed credit facilities from any other bank's credit facilities if any availed have not become NPA. Declaration of indebtedness. Bank should obtain declaration of indebtedness before appointing their auditor that he has not availed credit facilities from any other bank's credit facilities if any availed have not become NPA. Terms of audit engagement. SA 210 requires that for each period to be audited, the auditor should agree on the term of audit engagement
and they should be documented in order to prevent any confusion. Terms of audit engagement 210 requires that for each period to be audited, the auditor should agree on the terms of audit engagement and they should be documented in order to prevent any confusion. Internal assignment. The audit firm should not undertake statutory audit assignment if they are associated with internal assignment in the bank during the same year. Initial consideration by the statutory auditor, communication with the previous auditor, acceptance and continuance, performing procedure required by 220 quality control. The bank should obtain declaration of indebtedness before appointing the auditor. The auditor does not avail credit facilities from any other banks. Credit facilities valid அவ்வளோதான். டிக்ளரேஷன் ஆஃப் இண்டெப்டன்ஸ் எதுவும் இங்கே பேங்க்லேருந்து வாங்கிக்க கூடாது. அந்த மாதிரி அப்போ இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் ஆயிரும்ல. Terms of audit engagement 210 requires that each of period to be audited. The auditor should agree the terms of audit engagement and they should document it in order to prevent any confusion. Document பண்ணிக்க. அடுத்து the audit firm should not undertake statutory audit assignment if there is internal assignment. internal auditor வச்சுருந்தாங்க அப்படின்னா internal assignment இருந்தால் நான் statutory அக்செப்ட் பண்ண மாட்டேன். அக்செப்ட் பண்ண வேணாம், அக்செப்ட் பண்ணக்கூடாதோ. Establish the engagement. Assignment of qualified and experienced professional of engagement team. Assignment of qualified and experienced professional of engagement team should be done on the basis of size, nature, complexity of bank operation. ஃபஸ்ட் இனிஷியலாக பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் ஆடிட்டர்கிட்ட பேசிட்டேன். கண்டிப்பாக ப்ரொசீஜர் 220 குவாலிட்டி கண்ட்ரோலில் வந்து செக் பண்ணிட்டேன். நமக்கு இதுவும் டிக்ளரேஷன் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டேன். ஆடிட் மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ஆடிட் மேனேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு, அது டாக்குமெண்ட் பண்ணியாச்சு, எதுவும் கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. இன்டர்னல் அசைன்மெண்ட் இருந்தால் அவன் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டுக்கு அண்டர்டேக் பண்ண மாட்டாங்க. பண்ணக்கூடாதா? பண்ண என்கேஜ்மெண்ட் டீம் எப்படி குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவன் ஈஸியாக சைஸ் அண்ட் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீ அதை அவனை அசைன் பண்ணிக்கலாம். முடிஞ்சா அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் த பேங்க் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் அக்கௌண்டிங் ப்ராசஸ். அண்டர்ஸ்டாண்டிங் த பேங்க் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் அக்கௌண்டிங் ப்ராசஸ். இப்போ தான் 315 இப்போ வந்து லேஸ் டவுன். த ஆடிட்டர் ஷுட் அப்டைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் என்டிட்டி அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் including internal control and accounting process. First, to identify and assess the risk of material misstatement of the financial statement, whether due to fraud or error. First, identify and assess the risk of material misstatement due to fraud or error to design and perform further audit procedure. ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணியாச்சு. அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் 315 பண்ணணும். அடுத்து என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன். என்னென்ன டீம் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் டீம் ஹோல்டு டிஸ்கஷன் கெயின் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் டு ப்ரொவைட் அண்டர்ஸ்டாண்டிங் பேங்க் அண்ட் இட்ஸ் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் இன்டர்னல் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ அசஸ் potential for material misstatement for the financial statement. என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஓல்டு டிஸ்கஷன் இருந்தாலே உனக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பொட்டன்ஷியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கும். அங்கே பார்த்த மாதிரி தான். டெவலப் த ஆடிட் பிளான் 300 டெவலப் பண்ண போகிற அப்போ இன்வால்வ் ஆல் கீ மெம்பர்ஸ். ஆடிட் பிளான் பண்ணுறப்ப ஆடிட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எஃபெக்டிவ் மேனரில் இருக்கணும். இது இன்வால்வ் ஆல் கீ மெம்பர்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம் பிளானிங் ஆன் ஆடிட்டில் இருக்கணும். அப்போ பிளானிங் ஆடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கஷனும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து டெவலப் பண்ண ஆடிட் பிளான் பண்ணுறப்ப எல்லோரும் இருக்கணும். அடுத்து டிட்டர்மைன் ஆடிட் மெட்டீரியலிட்டி. ஆடிட் ஷுட் கன்சிடர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆடிட் மெட்டீரியலிட்டி அண்ட் ஆடிட் ரிஸ்க். when conducting an audit. The determination of audit materiality is the matter of professional judgment. The auditor should consider the relationship between audit materiality and audit risk when conducting an audit. The determination of audit materiality is the matter of professional judgment. Determine audit materiality and auditor should consider the relationship between audit materiality and audit risk. ஒழுங்காபடி audit materiality கண்டுபிடிக்கண்டா. Consider the relationship between audit materiality and audit risk when conducting audit. Determination of audit materiality is a matter of professional judgment. materiality பண்ணுறது ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் வச்சு தான். ஏன்னா ஆடிட் மெட்டீரியலிட்டி வந்துச்சுன்னா ஆடிட் ரிஸ்க் வந்துடும். சரியா? அவ்வளோதான். அடுத்து for consider going concern in obtaining understanding the bank. Auditor should consider whether there are event and conditions which may cause significant doubt on bank ability continuous going concern. Significant cost in bank continuous going concern இருக்கான்னு பார்த்துக்க. அடுத்து maintaining professional skepticism as per going concern இருக்கான்னு செக் பண்ணிக்க. maintaining professional skepticism as per 240. Attitude of the professional skepticism should be maintained by auditor throughout the possibility misstatement due to fraud throughout the audit. வச்சிருக்கணும். stress testing. RBI has recorded to all commercial bank put place in a broad approved stress testing framework to suit their individual requirement.
which would integrate into their risk management system. Stress testing na stress test RBI recommended all commercial banks to put place in a broad approved stress testing framework. Basel III framework. In the document titled Basel III, a global regulatory framework for more resilient in bank and banking systems, released by BCBS in December 2010. BCBS na Basel Committee on Banking Supervision. It has proposed a certain minimum set of criteria